செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. விஜய் சேதுபதி சார் இருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் கிட்டலாம் ஃபைனலிஸ்ட்காக ஓட் கேட்க சொல்கிறாரு. நீங்கள் யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்காக நீங்கள் மக்கள்கிட்ட உங்கள் ஃபேன்ஸ் கிட்ட ஓட் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சார் ஒரு டாஸ்க் வச்சுருக்காரு. இந்த டாஸ்கில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எல்லாருமே டிஃப்ரெண்ட் நேம்ஸாக சொல்கிறாங்க. ஒரே நேம் சொல்லிட்டாங்கன்னா மற்றவங்களோட கான்ஃபிடென்ஸ் உடஞ்சி போகும். பட் அப்படி இல்லாமல் எல்லாருமே டிஃப்ரெண்ட்டான நேம்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு வந்து அப்சரா சிஜே எந்திக்கிறாங்க. அவங்க வந்துட்டு சபரிக்கு ஓட் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்ததாக திவாகர் சபரிக்கு ஓட் கேன்வசிங் பண்ணதை வச்சு தான் இந்த டாஸ்கே டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கிரியேட்டிவ் டீம். ஸோ திவாகர் வந்துட்டு சபரிக்கு கேட்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுல ரொம்ப நடுநிலையாக இருப்பார் சபரி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நினச்சேன் அவரோட அந்த ஆர்ஃபனேஜ் ஆக்டிவிட்டீஸ் பற்றிலாம் பேசுவாங்கன்னு. இந்த பாயிண்ட்டை அவர் சொல்லியிருக்காரு. பிரவீன் காந்தி சார் வந்து சாண்ட்ராக்கு கேட்குறாரு. நேற்றுக்கே 2 பேரும் கொஞ்சம் நேரம் நல்லா அழகாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவருக்கு சாண்ட்ராவை பிடிச்சிருக்கு. சாண்ட்ராக்காக ஓட்ஸ் கேட்குறாரு. இல்லைன்னா அவர் வந்து வேறு யாரும் சாண்ட்ரா பேர் சொல்லலைன்னு சொல்லி கூட கேட்பாரு. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப யார் மனசையும் புண்படுத்தாமல் தான் நடந்துட்டுருக்காரு. கெமி வந்து திவ்யாவோட பேரை சொல்கிறாங்க. பட் என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. அதுக்கு அடுத்து தான் பிரவீன் சொல்கிறாரு. பிரவீன் வந்து விகாஸ் விக்ரம் சொல்கிறார். விகாஸ் விக்ரமே நீ எனக்காடா சொல்கிறேங்கிற மாதிரி ஒரு ஷாக்கில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் வந்தப்போ 2 பேருக்கும் அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும். பட் அவர் பிரவீன் என்ன ரீசன் சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்தே நம்ம லைஃப்பில் எதை வேணால் உடச்சி வெளியில் சாதிச்சு வெளியே வர முடியுங்கிறதுக்கு விகாஸ் விக்ரம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அதனால நான் அவருக்காக ஓட்ஸ் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக வியானா என்ன சொல்கிறாங்கன்னா, அரோராவோட பேரை சொல்கிறாங்க. பேரை சொல்லி வெளியில் அவங்களுக்கு வேற ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு, வேற ஒரு பேர் இருந்துச்சு. அதை இங்கே வந்து எல்லாத்தையுமே மாற்றி ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ மக்களே ப்ளீஸ் அவங்களுக்காக ஓட் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. ஸோ 5 கண்டஸ்டன்ஸோட பேரும் இந்த இடத்துல வந்துருச்சு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸில் யாரோட பேச்சை மக்கள் கேட்டு யாரை கடைசியில் வின்னர் ஆக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி ஏதோ கார்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அது வின்னர் ப்ரைஸ் மணியில் இருந்தா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. பொதுவாக வின்னர் ப்ரைஸ் மணிலேருந்து எடுக்க மாட்டாங்கங்க அந்த கேஷ் பாக்ஸு. பட் லாஸ்ட் இயர் வந்துட்டு அந்த மாதிரி குறைச்சிட்டாங்க. எல்லாமே வின்னரோட ப்ரைஸ் அமௌண்ட்லேருந்து குறைச்சிட்டாங்க. நம்ம முத்துக்குமாரனோட பேட் டைமாக என்ன அப்படிங்கிறது தெரியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைம் என்னங்கிறது எல்லாமே அந்த வின்னரை வச்சு தான் அநேகமாக டிசைட் பண்ணுவாங்க. வின்னர் அவங்களோட ஃபேவரட்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி குறைக்க மாட்டாங்க. பட் முத்துவை பிடிக்காமல் இருக்க சான்ஸே கிடையாது. ஏன் குறைச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸ்பான்சர்ஸ் இல்லைனாலும் அந்த அமௌண்ட்டை குறைச்சிருவாங்க. ஸோ அது நமக்கு இனி அநேகமாக தெரிய வந்துடும். எனக்கு தெரிஞ்சு வின்னரோட ப்ரைஸ் மணியில் குறையில போல இருக்குது. அது எங்கேயுமே எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணல. ஸோ வின்னருக்கு ஃபுல் அமௌண்ட் போய்டும்னே நம்ம நம்புவோம். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.